வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கார்டனுக்கு இப்போ வந்தாச்சு. இனி ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இந்த ஸ்லைம் செய்ய சிந்தட்டிக் கம் எடுத்திருக்கேன். ஸ்லைம் செய்யணுன்னா பிவே க்ளூ இருந்தால் தான் நல்லா வேலை செய்யும். நீங்கள் கிராஃப்ட் கடைக்கு போனீங்கன்னா பிவே கம்னு சொல்லியே வாங்குங்க. இப்போது நான் இதில் பேக்கிங் சோடா போடுறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்சிங் டூலாக ஒரு மார்க்கரோட எண்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கிளிட்டர் போட போகிறேன். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இந்த க்ளூ மிக்ஸ்சரில் நான் சில்வர் கிளிட்டரும் ப்ளூ கிளிட்டரும் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஐட்ராப்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பஃபட் சொல்யூஷன், பாரிக் ஆசிட் இல்லை நான் சோடியம் பாரேட் இருக்கான்னு பாருங்கள். இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளோட ஸ்லைம் நல்லா வரும். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்த க்ளூ மிக்சரில் போடலாம். நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சொட்டு சொட்டாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் வந்துட்டு இந்த சொல்யூஷனில் வந்து ஊற்றிட்டுருங்க. உங்களோட அந்த ஸ்லைம் மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த லிக்விடை ஊற்றுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மெதுவாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது சைட்லேருந்து ஃபுல்லாக வருமா, அப்போ நீங்கள் வந்துட்டு கையை வச்சுட்டு அதை நீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் அது இன்னும் ரொம்ப பிசுன்னு உங்கள் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லிக்விடை இன்னும் ஊற்றி நீட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவர் ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இனி எப்போ வேணாலும் நம்ம இதை செஞ்சு விளையாடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.